ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தத்துவபோதம் என்கிற டெக்ஸ்ட் இறைவனுடைய அருளால் நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். டெக்ஸ்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது சங்கரர் எழுதுனன்னு சொல்றாங்க, பட் நமக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் இது எப்படிப்பட்ட டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தம்ங்கிறதுக்கு உள்ள நுழையறக்குண்டான நுழைவாயில், என்ட்ரன்ஸ் கேட். அதாவது சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வருவாங்க. இது என்ன சொல்லியிருக்குங்கிறது ஒரு முறையோட கற்றுக்கணும். கொஞ்சம் பேர் எப்படி வருவாங்க, ஏதோ நல்ல செய்தி கேட்குறோம், நமக்கு நல்லது, மனசில் இருக்கிற துக்கங்கள் விடுபடும், மனசு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்ல விஷயத்த கேட்போம் அப்படின்னு வர்றவங்க இருப்பாங்க. டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். முறையோட கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது அஸ்திவாரம். எப்படி அப்ரோச்சிங், ஹவு டு அப்ரோச் வேதாந்தா, அதைத்தான் இந்த இடத்துல நம்ம இந்த டெக்ஸ்டில் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் வேதாந்தத்தினுடைய சாரம், ஜூஸ், எக்ஸ்ட்ராக்ட் இங்கே இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், சாரம்னா என்ன, வேதாந்தத்தில் என்னென்ன கருத்துகள், உபனிஷத்துக்களில் என்னென்ன கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கோ, என்னென்ன விஷயங்கள், ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஆத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன, ஜீவேஸ்வர ஐக்கியம்னா என்ன, மோட்சம்னா என்ன, கிரமமுக்தின்னு என்ன, ஜீவன் முக்தினா என்ன, சாதனை அதை எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிறது, குவாலிஃபிகேஷன்னா என்ன, முறையாக படித்தல்னா என்ன, எல்லா விஷயங்களும் கருத்துக்களும் உபனிஷத்துல சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் இங்கே டச் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அங்க இருக்கிற வெக்காபுலரி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, சமம்னா என்ன, தமம்னா என்ன. ஏன்னா அந்த வார்த்தைகள் நமக்கு புதுசு. சமம், தமம், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு உண்டான வெக்காபுலரி மீனிங், இலக்கணம் சொல்லுவோம், டெஃபினிஷன் ஃபார் தட் வேர்ட்ஸ். ஸ்ரத்தான என்ன, உபரமம்னா என்ன, இந்த மாதிரி விளக்கங்களும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஜென்ரலா பகவத்கீதைக்கு உள்ள போறக்கு முன்னாலேயே இந்த டெக்ஸ்டை முடிச்சுட்டு போனோம்னா தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு புரிஞ்சுக்க முடியும். ஸ்மிருதியே இதை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க அப்போ உபனிஷத்தை நம்ம சொல்லவே வேண்டாம். ஸ்ருதிங்கிறது இறைவன் கொடுத்தது, அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் ஸ்மிருதி, பகவத்கீதை. அதுக்குள்ள நீங்க உள்ள போகணும்னாலும் என்ன முடிச்சிருக்கணும், தத்துவபோதம் முடிச்சோம்னா தான் பகவத்கீதையில யூஸ் பண்ண. ஏன்னா அவர் எல்லா வேர்டும் யூஸ் பண்ணுவார். பகவத்கீதையில இருக்கிறதா உபனிஷத்தினுடைய சாரம் என்னது, பகவத்கீதை. அப்ப நீங்க உபனிஷத் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நீங்க படிக்கணும்னு நான் சொல்லணும், அது பகவத்கீதை படிக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், நீங்க படிச்சுதான் உள்ள வரணும். அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான டெக்ஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். சரி, நாங்களாம் ஆல்ரெடி ஒரு தடவை கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் இது தேவையா, அடுத்த கேள்வி வரும். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் இப்பதான் பிகினிங், ஆல்ரெடி ஒருத்தர் படிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தத்துவ போதத்தை இப்ப எனக்கு தெரிஞ்சது 4வது தடவை நடத்திட்டு இருக்கிறேன். இன்னும் 10 தடவை நடத்த சொன்னா கூட எனக்கு போர் அடிக்காது. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான டெக்ஸ்ட். அப்போ 2வது தடவை நான் கேட்கணுமா, நான் கிளாஸுக்கு வரலே இல்லை, நான் தான் முதல்ல கேட்டேன். நிறைய பேர் அப்படி நினைக்கிறது உண்டு, நான் அதை கேட்டேன்ல. அப்படி அல்ல. அதாவது ஒருத்தருக்கு அது எது போகும், சிரவணமா போயிட்டு இருக்கும் தத்துவபோதம், ஒருத்தருக்கு அது மனனத்துக்கு பயன்பட்டு இருக்கும், ஒருத்தருக்கு நிதித்தியாசனத்துக்கு பயன்பட்டு இருக்கும். ஸோ ஞான நிஷ்டையில் வந்தவங்களுக்கு ஞான நிஷ்டைக்கு வந்தவங்க வேணா என்ன பண்ணலாம், தத்துவபோதத்தை எழுதக்கூடிய சக்தி படைச்சவங்க படிக்க தேவையில்லை. கடைசி ஞான நிஷ்டை முடிக்கிற வரைக்கும் தத்துவபோதம்ங்கிறது மேக்ஸ்ல வாய்ப்பாடு எப்படியோ, வாய்ப்பாடு விட்டுட்டு எப்படிங்க மேக்ஸ் போடுவோம், அதே மாதிரிதான். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஞான நிஷ்டைக்கெல்லாம் போக முடியாது, கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வேதாந்தத்தில் ஃபர்ஸ்ட் அங்கே உபனிஷத்தினுடைய மெயின் டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா புருஷார்த்தம். எல்லா வேதாந்தத்துடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷார்த்தம்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷம்னா மனிதன் அர்த்தம், ஆண் கிடையாது. ஆண் பெண் எல்லாம் சேர்த்துனா மனிதனுக்கு தான் புருஷம்னு பேரு. அர்த்தம் அப்படின்னா லட்சியம்னு அர்த்தம். இந்த இடத்துல அர்த்தம்னா கோல், புருஷனால் மனிதனால் அடையப்பட வேண்டிய கோல், மனிதனுடைய கோல். புருஷார்த்தம் என்ன வேர்டு சொல்றேன்? புருஷார்த்தம், மனிதனால் அடையப்பட வேண்டிய அல்லது மனிதனுடைய கோல். இப்ப இந்த கோல் பாருங்க, only for human beings, not for any other animals. அனிமல்ஸ்க்கோ பிளான்ஸ்க்கோ என்ன கிடையாது, வாழ்க்கையில கோல் இல்ல. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கோல் இருக்கு. ஏன் பண்ண பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் ரோட்ல ஓடுதுன்னு வச்சுக்கலேன், 4 தடவை இந்த ஓடும், 4 தடவைக்கு இந்த ஓடும். நீ ஏன் ஓடுனின்னு கேட்டா நாமளும் கேட்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட அது ஓடுறதில்லை. ஆனா மனிதன் 4 தடவை இந்த போயிட்டு வந்து ஓடி உட்காரான்னு வச்சுக்கலேன், நம்ம கேட்போம் எதுக்கு ஓடி உட்காரேன், ஒன்னா எக்ஸசைஸா இருக்கணும், இல்ல ஏதோ ஒன்று பொழுதுபோக்குறக்காக ஓடுறேன், ஏதோ ஒன்று சொல்லணும். எதுவுமே சொல்லலைன்னா இந்த சும்மா ஓடுறேன் அப்படிங்கறது எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன வச்சுதான் ஓடுறாங்க, ஒரு லட்சியம் இருந்தா தான் மனிதன் செயல்படுகிறான். சோ எதனால இந்த கோல் வந்தது மனிதனுக்கு மட்டும், ஏன் விலங்குகளுக்கு இந்த கோல் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் ரீசன் தேர்ந்தெடுக்கிற சக்தி, சாய்ஸ இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். விலங்குகளுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் தேர்ந்தெடுக்கிற சக்தி அவர் இறைவன் கொடுக்கவில்லை. நோ சாய்ஸ், நோ கோல். அதனாலதான் நாய்க்குல என்ன கிடையாது, கோல் கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணலாம், எதுல நமக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சாய்ஸ் அனிமலுக்கு இருக்கா இல்லையானா, அனிமலுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா ஜீவர்களுக்கு என்ன இருக்குது, இப்ப பாருங்க எப்படி மனிதர் அனிமல்ஸ்க்கு ஏன் சாய்ஸ் இல்லைங்கிறதுக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ நாய் நன்றி உள்ளது, குண அதிசயம் சொல்லுவோம். அதிசயம்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் குணம் இருக்கும். அது தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு நரி மாறி செயல்பட முடியாது. அது நன்றி உணர்வோடு விடுறதுன்னா அது நன்றி உணர்வோட தான் இருக்கும். த்ரோட் லைஃப், த்ரோட் எல்லா நாய் வர்க்கம் இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும் எல்லா நாய் எப்படித்தான் இருக்கும், நன்றி உணர்வோடு. சில குணதிசயங்கள் சில அனிமல்ஸ்க்கு உண்டு. மாடு அப்படின்னா சாது அப்படிங்கிறது என்னது, அதோடவே வந்தது, குணாதிசயம் சொல்லுவோம். அது அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். அது அதனால என்ன பண்ணிக்க முடியாது, நான் இனிமேல் ஒரு ஆடு நினைக்க முடியாது, ஏன்னா நான் எல்லாம் வந்து கடிக்குது, நான் இனிமேல் சிங்கம் போல் எதிர்த்து நின்று போருகிறேன்னு எந்த ஆடும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. வந்தா ஓடத்தான் தெரியுமே தவிர எதிர்த்து நின்று போராட சக்தி எது கிடையாது. சிங்கத்தை போல் எதிர்த்து நின்று போராடுற சக்தி ஆட்டுக்குட்டிக்கு கிடையாது. சோ சில அதுக்குன்னு பாருங்க, ஒரு அனிமலா யோஸ் பண்ணி பாருங்க, அதுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அதிலிருந்து அந்த அனிமல் மாற முடியாது. ஆனா மனிதன் எடுங்க, சத்துவ ரஜோ தமோ குணத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் எப்ப வேணாலும் தன் குணத்தை எப்படி வேணாலும் மாத்திக்கிறாங்களா இல்லையா? என்ன இப்படி போனதுக்கு இப்ப எப்படி பேசுற நீ, இப்படியா மாறி அவன் ரொம்ப மாறிட்டான் சொல்றமா இல்லையா? அவன் ரொம்ப மாறிட்டான். போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் பார்த்ததுக்கும் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணி பணத்தை சம்பாதிச்சு ஆளே மாறிட்டான் சொல்றமா இல்லையா? மாறுவது மனிதன் மாறுவான். அதாவது என்ன சொல்லுவோம், இறைவன் சுவாமிஜி சொல்லுவாரு, அதாவது மனிதன் விலங்காவும் குணத்தை செலக்ட் பண்ணி வாழலாம், மனிதனாகவும் வாழலாம், மனிதன் இறைவனாகவும் குணத்தை செலக்ட் பண்ணி அவன் என்ன பண்ணலாம், தன்னை சூஸ் பண்ணி அவன் வாழலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குணத்தை மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுதான் நம்மளுக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ண வைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குண அதிசயம் நமக்கு கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேணா திருடனாவும் இருக்கலாம், பொறாம பிடிச்சவங்களாவும் இருக்கலாம், கருவப்படுறவங்களா இருக்கலாம். யூ கேன் சூஸ், பட் அனிமல்ஸ் கேனாட் சூஸ். ஏன்னாங்க தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கலை. ரெண்டாவது, நமக்கு என்ன இருக்குது சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுல. இப்ப என்னென்ன சாய்ஸ் நமக்கு தர்மம் அதர்மம் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம். நம்ம தர்மத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அதர்மத்தை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அனிமல்ஸ்க்கு என்ன கிடையாது. ஒரு ஆடு நினைச்சு இனிமேல் நான் மசில் சாப்பிட போறேன்னு முடிவு பண்ண முடியாது. ஒரு நாய் நினைச்சு நான் இனிமேல் வெஜ்ஜே சாப்பிட்டு இனிமேல் ஆடே நான் அடிக்க மாட்டேன், நான் வெறும் புல்ல மட்டும் மேய்ஞ்சுக்கிறேன்னு நாயினால இருக்க முடியாது.
ஒரு சிங்கம் நான் இனிமேல் புல்ல மேய்ஞ்சுக்கிறேன்னு சாப்பிட முடியாது, அது அதர்மம்னு அது திங்க் பண்ணதுக்கு தெரியாது, அதுக்கு அதர்மமும் கிடையாது தர்மமும் கிடையாது, எப்படி படைக்கப்பட்டதோ அது பிரகாரம் சாப்பிடும். ஸோ ரெண்டாவது சாய்ஸ் நமக்கு என்ன இருக்குது, மனிதனுக்கு தர்மம் அதர்மம் உள்ள தெரியும், அதை பற்றிய சாய்ஸ் இருக்கு. தர்மம்னா என்னன்னு தெரியும், அதர்மனா என்னன்னு தெரியும், அதுக்கு பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இறைவன். எப்படிங்க தர்மம்ங்கிறது தெரியுது, எனக்கு எது நல்லதோ அது மற்றவங்களுக்கு நல்லது, அதை தேர்ந்தெடுத்தனா அது தர்மம். எனக்கு எது கெட்டதோ அதை மற்றவங்களுக்கு செய்யாம இருந்தனா அது தர்மம், அதை நான் செஞ்சேன்னா அதர்மம். இதுக்கு எந்த பள்ளிக்கூடங்க போய் படிக்கிறது? எவ்ரியும் எல்லாத்துக்கும் தெரியும் தர்மம் எது அதர்மம் எது. ஆனா அவன் எதை சூஸ் பண்றாங்கிறது, இப்ப நாம என்ன பண்றோம், எது தர்மம் அதர்மம் தெரியாத எந்த மனிதன் கிடையாது, அதை தேர்ந்தெடுக்கிற சக்தியை இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்து இருக்கிறார். காரணத்தோடு தான் கொடுத்திருக்கார். ஏங்க இந்த வேலை பண்ணான்னு கேட்காதீங்க, கடைசியா முடிக்கும் போது தெரியும் ஏன் கொடுத்தார். தேர்ந்தெடுக்கிற சக்தியை மனிதனுக்கு ஏன் கொடுத்தார் அப்படிங்கறது ஒரு காரணத்தோட தான் கொடுத்திருக்கார். அடுத்து மூணாவது வேறுபாடு, நமக்கு அனிமல்ஸை விட எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க தெரியும். இது உங்க உண்மை பேசுறான், உண்மை எது பொய் எது அனிமல்ஸ்க்கு அவ்வளவு கொஞ்சம் தெரியும், பட் நம்ம அளவுக்கு அதுக்கு தெரியாது. எது உண்மை, ஒரு திருட வர்றான், ஒரு தொடுப்பட்டியில கட்டி இருக்கிற மாட்டை அவுத்து இழுத்துட்டு போனா போயிட்டு தான் இருக்கும். ஐயோ இவன் திருடி, இப்ப நம்மளோட ஓனர் வேற, இவன் வேற, இவன் நம்மளை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறான், திருடிட்டு போறான், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. பொய் எது உண்மை எது என்று அதுக்கு தெரியாது. இது மூணாவது சாய்ஸ். எது உண்மை எது பொய் எதுன்னு தெரியும், நீங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்க உண்மை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், பொய்ய வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஏத்தமா இருக்கிறது உண்மை பொய் எதுங்கிற தேர்ந்தெடுக்கிற சக்தி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாலாவது தான் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா, அறிவு. ஜென்ரலா அனிமல்ஸை விட மனிதர்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அறிவுனா புத்தி சக்தி அதிகம். இதனாலதான் என்ன பண்றான், கோலை பிக்ஸ் பண்றான். அப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், why human beings are fixing the goal, because they are given choice. எதுல சாய்ஸ் கொடுத்திருக்காங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். குணத்துல சாய்ஸ் இருக்கு, தர்மத்துல சாய்ஸ் இருக்கு, அதர்மத்துல சாய்ஸ் இருக்கு, உண்மை பொய்யில சாய்ஸ் இருக்கு, அறிவு இருக்கு. தேர்ந்தெடுக்கிற சக்தி அந்த இடத்துல அறிவு அவருக்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது மனிதனுக்கு மட்டும்தான் தன்னை அறிகிற அறிவு இருக்கு. தன்னை அறிகிற அறிவுன்னு என்ன சொல்லலாம், செல்ஃப் கான்சியஸ்னஸ். எப்படிங்க சொல்றீங்க, ஒரு காக்காய்க்கு நான் காக்காயின்னு தெரியாது, ஒரு யானைக்கு நான் யானைன்னு தெரியாது, ஆனா மனிதனுக்கு நான் மனிதன்னு தெரியும். செல்ஃப் கான்சியஸ்னஸ். எப்படிங்க நீங்க உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பறவையை ஒரு கண்ணாடி வைங்க, அதுல ஒரு காக்காவோ ஒரு நாயை தன்னை பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நமக்கு கதை கூட படிப்பு சின்ன வயசுல, ஒரு சிங்கம் குளத்துல எட்டி பார்த்துது, தன்னுடைய உருவம் அங்க தெரிஞ்சதுன்னு என்ன எட்டி கூச்சிச்சா இல்லையா, அதையோ இன்னொரு சிங்கம் தான் கண்ணாடியில் பார்ப்பது நான் அறிகின்ற அறிவு அதுகளுக்கு கிடையாது. அது என்னதான் நினைக்கும், ஒரு குருவி வைங்க தொட்டு கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த கண்ணாடியை. ஏன், அது இன்னொரு பறவையாகத்தான் அது பார்க்குமே தவிர அது நான்கிற உணர்வு அதுக்கு கிடையாது. அதுக்கு உதாரணம் நான் சொன்னது. அதுக்கு எப்படிங்க ப்ரூஃப் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பூனைக்கு என்ன தெரியாது, நான் பூனைன்னு தெரியாது. ஒரு நாய்க்கு நான் நாயின்னு தெரியாது. ஒரு யானைக்கு பாருங்க, நான் யானை, ஒரு உதாரணம், நான் மனிதனை விட இவ்வளவு சக்தி படைத்தவன், அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாதனாலதான் அந்த மனிதன் என்ன பண்றான், மேலக்கு வந்துட்டு அதை ஆட்டிட்டு இருக்கிறான். யானைக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இவன் சுச்சுப்பி, நான் அவனை விட பலம் கொண்டவன், இவனையெல்லாம் நான் அவனை கண்டு நான் பயப்பட தேவையில்லைங்கிற அந்த அறிவு இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல யாராவது ஏற உட்கார விடுவோமா என்ன? இப்ப நாம யார நம்ம மேல ஏற உட்கார விடுவோமா என்ன? ஆனா ஏன் ஆனை விடுது, நம்மளை விட அவ்வளவு பலம் கொண்டது. ஏன், அதுக்கு என்ன தெரியாது, நான் யானை இவ்வளவு பலம் கொண்டவன், ஒரு மிதிச்சன்னா இவன் காணாம போயிடுவான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா கோபம் வந்தா அது வெளிப்படுத்துமே தவிர உள்ள அந்த உணர்வு இருக்காது. நான் மிதிச்சேன்னா அவன் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சா எப்படி அவன், நீங்க ஒரு நிமிஷம் யோசனை பாருங்க, எப்படி அது தன்மேல் அந்த மனிதனை உட்காருவதற்கு அந்த குச்சி வச்சு குத்துறக்கு விடும். அப்ப என்ன தெரியுது நமக்கு, ஒரு யானைக்கே நம்ம யானைன்னு தெரியறது இல்லை. சோ இந்த இடத்துலதான் மனிதர்களும் மிருகங்களும் மாறுபடுகிறோம். 5 கருத்துக்கள் நான் சொன்னேன். 1, குணத்தில் நமக்கு தேர்ந்தெடுக்கிற சக்தி இருக்குது, தர்ம அதர்மத்தை நாம தேர்ந்தெடுக்கலாம்.
எது உண்மை எது பொய்ன்னு நம்ம தேர்ந்தெடுக்கிற சக்தி நமக்கு இருக்கு. அறிவு சக்தி, புத்தி சக்தி அதிகமாக இருக்கிறது. என்னை நான் தன்னை அறிகின்ற அறிவு அனிமல்ஸ் விட என்னிடம் அதிகமாக இருக்கிறது. சுவாமி சொல்வார், ஒரு கொம்பு மாட்டுக்கு கோணையா இருந்தா மாடு கவலைப்படாது. ஐயோ பக்கத்துல இருக்கிற மாட்டுக்கு எவ்வளவு அழகா கொம்பு இருக்கு, என்னோட கொம்பு இப்படி இருக்குதே கோணையான்னு அது கவலைப்படாது. ஆனா அதை வச்சிருப்பான் பாருங்க ஓனரு, அவன் கவலைப்படுவான். ஐயையோ நம்ம மாடு இப்படி கோண கொம்பா இருக்குதே அப்படின்னு கவலைப்படும். மனிதனான தவிர விலங்குகளுக்கு பிளிஸ் அது. இப்ப இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ரெண்டுமே இருக்குங்க. இந்த 5ம் கொடுக்கப்பட்டதனால் what are the advantages, what are the disadvantages of having 5 qualities? advantage என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். we are ruling the world. because of this 5 only we are ruling the world. entire ஜீவராசிகளை என்ன பண்றோம்? ஆளும் தன்மை நமக்கு கிடைச்சது. நீங்க திமிங்கலத்தையும் ஆளறாங்க, யானையும் ஆளறாங்க. நம்மளை விட பலம் கொண்ட அனைத்தையும் என்ன பண்ண முடியுது நம்மளால? ஆழ முடிக்கிறது. அதாவது காலம்னா என்னுடைய கட்டுக்குள் எல்லா ஜீவராசியும் கொண்டு வர முடியும். that's the advantage. what is the disadvantage? only disadvantage சம்சார துக்கம். அந்த அனிமல்ஸ்க்கு யாருக்கு எதுவுமே கிடையாது. இந்த சம்சார துக்கம்ங்கிறது மனிதனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. சம்சார துக்கம் என்ன? மனதில் வருகிற மானச வலி, வேதனை, அது நமக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் வந்தது? இந்த 5ஐயும் நம்ம வச்சிருக்கிறதுனாலதான் சம்சார துக்கம். சோ இப்போ இந்த சாய்ஸ் கொடுத்ததுனால அடுத்தது என்ன நமக்கு? அடுத்த நம்ம அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாய்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? கோல் பிக்ஸ் பண்றோம். சாய்ஸ் கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இப்ப பாருங்க, உதாரணம், கோல் பிக்ஸ் பண்றோம். இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க 2 வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிடுங்கிறாங்க. நோ சாய்ஸ், ஒரே பசி, பழம், நோ சாய்ஸ், எடுக்கிற சாப்பிட்றோம். ஆனா சாய்ஸ் இல்லைங்க, அங்க உங்களுக்கு கோல் எல்லாம் கிடையாது, கொடுத்தா சாப்பிட்றோம். ஆனா இப்ப அந்த டேபிள் மேல ஒரு தட்டத்துல அவங்க 4-5 ஃப்ரூட் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? அங்க சாய்ஸ். அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பிக்ஸ் பண்ணணும்? கோல். நான் ஆரஞ்சு எடுக்கலாமா, ஆப்பிள் எடுக்கலாமா, வாழைப்பழம் எடுக்கலாமா? அப்ப உங்களுக்கு என்ன அவர் கொடுக்கிறாரு? அந்த வீட்டுக்கு வந்து அவங்களோட கெஸ்ட் ஹோஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? he is giving a choice. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தேர்ந்தெடுக்கிற சக்தி கொடுத்தோனே நீங்க என்ன பண்றீங்க? லட்சியம் பிக்ஸ் ஆகுது. நான் ஆரஞ்சு பழத்தை எடுப்பேன் அப்படிங்கிற கோல் அப்பதான் வரும். அவர் 2 வாழைப்பழத்தை கொண்டாந்து சாய்ஸ் இல்லாம ஒண்ணு இருந்து நமக்கு அங்க என்ன? அதனாலதான் அனிமல்ஸ்க்கு என்ன இல்ல? no need of fixing the goal. no animal is fixing. நான் 10 வருஷத்துல இவ்வளவு சம்பாதிக்கணும், நான் 2 வருஷத்துல வீடு கட்டணும், நான் 4 வருஷத்துல 4 குட்டி போடணும், ஒரு பிளானுங்க கிடையாது. கோல்ங்கிற பேச்சு அனிமலுக்கு கிடையாது. ஏன்? நோ சாய்ஸ், நோ கோல். இந்த லிங்க் புரிஞ்சுக்கணும். சாய்ஸ் கொடுத்ததுனாலதான் மனுஷனுக்கு என்ன வருது? கோலே வருது. அனிமல்ஸ்க்கு சாய்ஸே இல்லாதனால நோ கோல். அதனால அது நன்மையோ தீமையோ நட்டதோ கெட்டதோ கொட்டதோ அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. அனிமல்ஸ்க்கு ஏன் கோல் இல்லை? ஏன் நாய் வந்து நான் இந்த வருஷத்துல இவ்வளவு குட்டி போடணும்னு கோல் பிக்ஸ் பண்றது இல்லை? ஏன் வந்து ஒரு யானை வந்து ஒரு கோல் பிக்ஸ் பண்றது இல்லை, நாய் வந்து ஒரு கோல் பிக்ஸ் பண்றது இல்லைன்னா சாய்ஸ் இல்லை. அப்ப மனிதனுக்கு என்ன ஆகுது? சாய்ஸ். நீ இதை வேணா ஏதாவது சூஸ் பண்ண, அதை நாளை வச்சு நீ சூஸ் பண்ணுன்னு மனிதன் என்ன பிக்ஸ் பண்ணி தான் எடுப்பான். நான் ஆரஞ்சு பழத்தை எடுக்கணும், நான் சாப்பிடணுங்கிற கோலை பிக்ஸ் பண்ணி தான் எதை எடுக்கிறான்? ஆரஞ்சு பழத்தை எடுக்கிறான். ஸோ சாய்ஸ் கிவ் ஹிம் த கோல். ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் கொடுத்த உடனே மனிதனுக்கு என்ன வந்துருது? கோல் வந்துருச்சு. சரி, ஓகே. வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் உண்டு? மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. வாழ்க்கையில் லட்சியம் எது வேணா பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், அது வேற விஷயம். மொத்தத்துல அவனுக்கு என்ன மனதுக்குள்ள வருது? லட்சியம். இங்கிருந்து அங்க போறியா, எதுக்கு போறேன்னு தெரியணும். எங்கிருந்து இங்க வரையா, எதுக்கு இங்க வரேன்னு தெரியணும். நாய் மாதிரி அப்படி ஓடிட்டு இருக்கிறது இல்ல மனிதன். ஏன்னு கேட்டா அவனுக்கு சாய்ஸ் இருக்கிறதுனால கோல் இருக்கு. கோல் இல்லாம ஒரு மனுஷன் சுத்தினானா நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியம். கோல் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ இந்த இடத்துல வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சாஸ்திரம்? இறைவன்
நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல இருக்கு. மனிதனுக்கு சாய்ஸை கொடுத்த இறைவன் அதன் மூலியமாக கோலை செலக்ட் பண்ற மனிதனுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுது, இங்க எனக்கு என்ன சாஸ்திரத்துல வேலை, சாஸ்திரம் இறைவன் என் வாழ்க்கையில் நுழைவதற்கு என்ன வேலை, என்ன நமக்கு உதவி பண்றார். ஃபர்ஸ்ட் அவர் அதை வகைப்படுத்தி கொடுக்கிறார். உன்னுடைய கோல் என்னங்கிறத அவர் என்ன பண்றார், இறைவன் வகைப்படுத்தி கொடுக்கிறார். ஏங்க என் கோல் நான் அடையிறேன், இங்க எங்கீங்க வந்தாரு இறைவன் மனசு தோணும். நான் என் கோல் எனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காரு, நான் அதை செலக்ட் பண்றேன். இதுல என்னங்க இறைவன்னா, நமக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உண்மையில் நம்ம என்ன நமக்கு தெரியாமல் நமக்குள் ஒரு லட்சியம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஆனா மனதுக்குள்ள இருக்கிறது இதுதான் லட்சியம்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. உள்ள இருக்கிற லட்சியம் நமக்கு தெரியாமல் அது இறைவன் காட்டி கொடுக்கிறார். டேய் நீ இந்த கோலத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற, ஆனா உனக்கு அது தெரியல. அப்ப இறைவன் வந்து சொன்னாதான் என்னுடைய ஹையஸ்ட் கோல் என்னன்னு எனக்கு புரியுது. என்னுடைய ஹையஸ்ட் கோல் என்ன நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு எனக்கே தெரியாமல் உள்ள இருக்குது. அப்ப இறைவன் என்ன பண்றாரு, உன் மனதுக்குள் உனக்கு தெரியாமல் நீ வச்சிருக்கிற கோல் என்னன்னு காட்டுறாரு. அந்த கோலை அடைவதற்கு உண்டான சாதனத்தையும் இறைவன் கொடுக்கிறார். திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பகவான். ஏன் நமக்குள்ள அது தெரியல, என்ன கோல். சில பேர் சொல்லுவாங்க, என்னமோ தேடுறேங்க, எதை தேடுறேனே எனக்கு தெரியல, வாழ்ந்துட்டேங்க, எதுக்கு வாழ்றேனே தெரியலீங்க, என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கிற, சாப்பிட்ற, வேலை செய்யறேன், போறேன். அந்த எம்டினஸ் தட் ஷோஸ். சுவாமி சொல்வார், 40 வயசான எல்லாத்துக்கும் வரும்பார். அது வரைக்கும் தெரியாது. 40-45 வயசானா தான் என்ன தெரியும், எதுக்கு நம்ம வாழ்றோம். எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க, நாம என்னமோ எல்லாத்துக்கும் உதவி செய்ய போய் அவங்க என்னமோ ரிஜெக்ட் பண்ணி, எதுக்குதான் நம்ம வாழ்றோம், எதுக்குதான் இறைவன் என்னை படைச்சாரு, அவரும் பொழப்பெல்லாம் படைச்சு வச்சிட்டாரு, நானும் பொழைக்க தெரியாம பொழைச்சிட்டு இருக்கிறேங்கிற ஒரு நிலை வருதுன்னா என்ன அர்த்தம், நான் உண்மையில் எதை கோலா பிக்ஸ் பண்ணிருக்கிறேன்னு எனக்கு தெரியலை. அப்பதான் அந்த எம்டினஸ் வரும். ஏன்னா உள்ள ஒரு கோல் இருக்கு, ஆனா எனக்கு அது தெரியல. அப்படிங்கும் போது நமக்கு என்ன வருது மனசுல, ஒரு எம்டினஸ். எம்டினஸ் வரும்போது இறைவன் கை கொடுக்கிறார். அப்பதான் இறைவன் கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காருங்க. நீங்க பிறந்ததுல இருந்து இறைவன் கை நீட்டி தான் இருக்கிறாரு. நாம அவரை போய் பிடிக்கும் போது எப்ப வயசாயிருது, 45 வயசு ஆயிருது. ஏன்னா எனக்குள்ள என்ன தேவை, உண்மையில் எனக்கு என்ன தேவை என்பது தெரியாமலேயே நான் வாழ்ந்து முடித்து விடுகிறேன். அப்ப இறைவன் வந்து நீ உண்மையில் இதைத்தான் தேடுகிறாய்னு இறைவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆடா ஆமா இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைனா நமக்குள் மறைந்திருக்கிற என்னுடைய லட்சியம், ஏன் லட்சியம் வந்தது, இறைவன் கொடுத்த சாய்ஸ்னாலதான் நான் ஒரு கோல் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா என்ன கோலுங்கிறது எனக்கு தெரியலை. அப்ப சாஸ்திரத்தோட வேலை, இறைவனோட வேலை என்ன, உனக்குள் இந்த கோலு, நீ அதை நோக்கித்தான் ஓடிட்டு இருக்கிற அப்படிங்கிறது இறைவன் எனக்கு காட்டி கொடுக்கிறார். இதை எந்த வயதில் கற்றுக்கொள்வது, அடுத்த சப்ஜெக்ட். as soon as possible in your lifespan. 60 வயசு ஆனா, 80 வயசு ஆனா, கண்ணு போய், காது போய், காலு நடக்க முடியாம, இடுப்பு உட்கார முடியாம, இந்த காலத்தில் கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கடினம். உன்னுடைய புத்தி சக்தி ஷார்ப்பா இருக்கிற இளமையில் as soon as possible நம்ம என்ன கத்துக்கணும், இந்த கருத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா வேதாந்தம் என்பது வாயை திறந்தாவே 8 மைல் ஓடுறாங்க. ஐயோ அது என்ன ட்ரை சப்ஜெக்ட், அதெல்லாம் வந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்க முடியாது, வேதாந்தத்துக்கு வந்துட்டா என் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஏன், கிளாஸுக்குள்ள போனவங்களாம் சொல்றாங்களே, நான் கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் என்வி விட்டுட்டேன், கிளாஸுக்கு போறதுனால என்வி சாப்பிடுறது. என்ன பதில் அது, கிளாஸுக்கு போறதுனால என்வி நீங்க சாப்பிடுறது இல்லையா, ஒரு உயிரை கொல்லுதல் தப்புன்னு நீங்க சாப்பிடுறது இல்லையா. நீங்க டாக்டர் கேட்ட எல்லாம் என்ன பதில் சொல்லிட்டீங்க, எனக்கு ஃபீட்பேக் வரும் இல்ல, ஒருத்தர்லாம் 2 பேருக்கு எனக்கு ஃபீட்பேக் வருது இல்ல, என்ன பதில் வருது, கிளாஸுக்கு போறதுனால நான் சாப்பிடுறது இல்லைன்னா என்ன நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க, கிளாஸுக்கு வரதுனால என்வி சாப்பிடுறது இல்லையா. நீங்க இப்படி வெளியில சொல்லும் போது வேதாந்தத்தை பத்தின ப்ரொஜெக்ஷன் ராங்கா போயிட்டு இருக்குது. இன்னும் பல பேர் வர்றதை நீங்க தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் பிகாஸ் ஆஃப் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் டெலீட் பண்ணி விடுறதே குரூப் விட்டு. ஏன்னா வேதாந்தத்தை நம்ம ப்ரொபகேட்டா பண்ணுமே தவிர
இது பண்ணிடக்கூடாது, அடைச்சிடக்கூடாது, அணை போட்டு தடுக்க கூடாது. நீங்க ஒரு வார்த்தை இப்படி வெளியே சொல்றீங்க அப்படின்னா கிளாஸுக்கு வரதுனால என்வி சாப்பிட்றதுலையும் நீங்க சொல்றதுனால உலகத்துக்கு நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இந்த வேதாந்தத்துக்களை வந்துட்டு அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்ம இஷ்டப்பட்டபடி வாழ முடியாது, இஷ்டப்பட்டபடி சாப்பிட முடியாதுங்கிறத வெளியில சொல்றதுங்கிறது பாப்பம். பிகாஸ் ஆஃப் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன சொல்லணும், ஏன் நல்லா புரியல, என்ன சொல்லி கொடுக்குற புரியாதனாலதான் வாயில் இப்படி வருது. எதற்காக நான் சாப்பிடல, கொல்லாமைங்கிற உணர்வு எனக்குள்ள இருக்குது. அஹிம்சா, நான் யாரையும் கொல்லக்கூடாது, அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, அதனால சாப்பிடலீன்னா அப்ப அது கரெக்டான பதில். கிளாஸுக்குள்ள வந்ததுனால நான் சாப்பிடல. அப்ப எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உலகத்துக்கிட்ட? கிளாஸுக்குள்ள வந்துட்டா வேதாந்த உள்ள வந்த உலகம் என்ன பாக்குது அப்ப? ஏன்னா உள்ள வராதவங்க, நீங்க வந்தவங்கள பாக்குது. ஓ, இங்க போயிட்டா டிவி பார்க்க கூடாது, நேரத்துல தூங்கணும், கால் எதையும் என்ஜாய் பண்ண முடியாதா? ஐயோ வேண்டாப்பா. வாட் ஆர் யூ டூயிங்? வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யூ ஆர் டூயிங் துரோகம் டு வேதாந்தம். ஈவன் தோ யூ ஆர் அட்டெண்டிங் தி கிளாஸ். நீங்க பாருங்க, கிளாஸ்க்கே வராதவங்களை பத்தி பிரச்சனையே இல்லைங்க, வந்தவங்க தான் வேதாந்தத்துக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். I can proclaim. ஏன்னா நீங்க இப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஏன்னா அங்க போனா நேரத்துல எந்திரிக்கணுங்கிறாங்க, நேரத்துல சாப்பிடணுங்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, இது பிடித்தா வாழணுங்கிறாங்க, ரொம்ப ரூல்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன், வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியல. அப்படிங்கும் போது உலகம் வேதாந்தத்தை எப்படி பாக்குது? ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். இட் இஸ் அ சின் ஆன் யுவர் பார்ட். ஒரு நாம அந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு நீங்க அதை சொல்லும் போது வராதவங்களை பத்தி பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, சொல்ல போறதில்ல. சோ இப்படி பேசி என்ன ஆயிப்போச்சு, வேதாந்தம் நான் சொசைட்டிக்குள்ள என்ன ஆயிப்போச்சு, இந்த என்ன பிரச்சனைக்கு நம்ம வேதாந்தங்கிறது இறைவன் வந்து உதவி செய்கிறாருங்கிறது அங்க என்ன ஆயிடுச்சு. யாரு நீங்க போய் சொல்றீங்க ஏன் கிளாஸுக்கு போற அப்படின்னா, எனக்குள்ள ஒரு இந்த மாதிரி இறைவன் கண்டுபிடிச்சு சொல்றாருன்னு யாராவது சொல்றமா என்ன? யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களா என்ன எதுக்காக நான் வேதாந்தம் படிக்கிறேன்னு? அப்போ புரியலினா கம்முன்னு இருந்துக்கணும். எதுக்கு நான் கிளாஸுக்கு போறதுன்னு புரியலினா யூ பெட்டர் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ஆர் கம்முனாது இருக்கணும். ரெண்டு இல்லாம இந்த மாதிரி சொசைட்டி என்ன பண்ணாதீங்க, குழப்பாதீர்கள், தயவு செஞ்சு பண்ணாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். புரியல அப்படின்னா பெட்டர் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். ப்ளீஸ் டோன்ட் பொல்யூட் த சொசைட்டி. ஏன்னா நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா அந்த ஜென்மத்துக்கு அவங்களால கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. இந்த ஜென்மத்துக்கு அவங்க வரக்கூடிய வாய்ப்பை நீங்க கட் பண்ணி விடுறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். நாம ப்ரொபகேட் பண்ணணும்னு நாம நினைக்கிறோம், நீங்க அதை அழகா ஒரு இதை போட்டு தடுத்துறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ சொசைட்டியில் இந்த மாதிரி வர கமிங் டு த சப்ஜெக்ட், இந்த மாதிரி ஜனங்க அறகுறையா வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ப்ரொஜெக்ட் பண்றதுனால மனிதர்கள் இறைவன் கை கொடுக்கிறார், ஆனா அவங்கள மனிதர்களே சில மனிதர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இது தப்பு வேண்டாம் போது என்ன, அது வாழ்க்கை சரியான பாதையில் செல்வது எப்படின்னு தெரியாம, எது கோலுன்னு தெரியாம மக்கள் அலைமோதி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எப்ப தெரியுங்களா நிம்மதி கிடைக்கும், என்னோட கோல் என்ன அதை நோக்கி நான் போனேன்னா தான் எனக்கு நிம்மதி. என்னுடைய கோலே என்னன்னு தெரியாம நான் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறது என்னைக்கும் நிம்மதியை தராது. ஓகே, இப்போ ஜென்ரலா நீங்க ஒரு மனிதனை கூப்பிட்டு கேளுங்க, எல்லாரும் கோல் வச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல, ஒருத்தருக்கும். ஆனா அவங்க வச்சிருக்கிற கோல், இறைவன் சொல்ற கோல் வேற, நமக்கு அது என்னன்னு தெரியல, அது ஒரு சப்ஜெக்ட் வச்சிருங்க. இப்ப நீங்களா என் புத்தி கெட்டுனது, என் மனசு கெட்டுனது, என்னுடைய படிப்பு இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு மனிதன் கோல் பிக்ஸ் பண்றான். நீங்க பாருங்க, காலத்துக்கு காலம் அந்த கோல் என்ன ஆகுது, மாறும். இடத்துக்கு இடம் என்னாகும், மாறும். என்ன சொல்றது, மனதுக்கு மனம் என்ன ஆகுது, மாறும் இல்லையா? ஒரு மனம் ஒரு கோல் பிக்ஸ் பண்ணது, இன்னொரு மனம் இன்னொரு கோல். பிளஸ் 2 பையனை கேட்டா ஒரு கோல் சொல்லுவான், காலேஜ் முடிச்ச பையனை கேட்டீங்கன்னா இன்னொரு கோல் சொல்லுவான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேட்டா ஒருத்தர் இன்னொரு கோல் சொல்லுவாரு, கல்யாணம் ஆகி பையனை படிக்க வைக்கிற கோல் கேட்ட இன்னொன்னு சொல்றாங்க. சோ காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், மனதுக்கு மனம் மாறுகின்ற கோல் உண்மையாலுமே மனித சமுதாயத்துடைய கோலாக இருக்க முடியாது. இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் கோல். 10ல ஒரு மனிதனுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஒருத்தருக்கும் ஒரு கோல் இன் ஜெனரல் இப்படித்தான் இருக்குது. இதனால இறைவன் முறைப்படுத்தி கொடுக்கிறார். உன்னுடைய கோல், நீ எதை நோக்கி ஓடுகிறாய் என்பதை அவர் முதல்ல முறைப்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா 1000 ஆசைகள் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, 1000 கோல் வருது. அப்ப இறைவன் என்ன பண்றாரு, இதை 4 தலைப்பின் கீழ் மனிதன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஏன் கோல் பிக்ஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா சாய்ஸ் நான் கொடுத்துட்டேன், உன்னுடைய கோல் எல்லாம் என்னென்ன நீ கோல் வச்சிருக்க முடியும்,
இறைவனே பிரிச்சிடறாரு. இதுக்கு மேல கோலுங்கிறது வாழ்க்கையில் யாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 அதை வந்து தர்மார்த்த காம மோக்ஷம்ங்கிற வேர்டு சொல்லுவோம். தர்ம அர்த்த காம மோக்ஷம். பட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தர்ம அர்த்த காம மோக்ஷம்ங்கிற வேர்டுல ஃபர்ஸ்ட் நாம் எடுத்துக்கிறோம் அர்த்தம். இப்ப நாம என்ன பார்க்கிறோம், வாட் ஆர் த 4 மெயின் கோல், வாட் ஆர் த 4 கோல்ஸ். நீங்க எதை கோலா பிக்ஸ் பண்ணீங்கனாலும் இந்த 4க்குள்ளதான் வரும். நீங்க எதை பிக்ஸ் பண்ணீங்கனாலுமே இந்த 4க்குள்ளதான் வரும். இறைவன் பிரிச்சுட்டார். இதுக்கு மேல நீ ஒண்ணு பெருசா கோல், பெருசா இல்ல, கோலே கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் என்னது, அர்த்தம். அர்த்தம் அப்படின்னா பொருள். அதுக்காக மனிதன் ஒரு கோல் பிக்ஸ் பண்ணுவான். இப்ப கோல் பிக்ஸ் பண்ணிட்டான்னா அதுக்கான உண்டான வேலையை அவன் செய்வான். இப்ப அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் என்ன கோல் பிக்ஸ் பண்றான், இந்த உலகத்துல வாழணும்னா உணவு, உடை, இருப்பிடம் என்னுடைய கோலா பிக்ஸ் பண்ணுவான். பண்ணுனா அதுக்கான அவன் ஒரு ஆர்ட்டை கத்துக்கலாம், ஒரு ஜாப், ஒரு பிசினஸ், பணம் சம்பாதிக்க. அது அந்த 3ஐயும் கோலா பிக்ஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு பிக்ஸ் பண்ணிதான் ஆகணும். உணவு, உடை, இருப்பிடத்துக்கு அவன் கோல் பிக்ஸ் பண்றான். அப்ப அதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறான், பணம். அதை அடையிறதுக்கு என்ன வேணும், பணம். அப்ப அந்த பணத்துக்கு என்ன பண்றான் அவன், ஒரு பிசினஸோ ஒரு கலைவோ தன்னுக்குள் வளர்த்து கொண்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறான். பணத்தை இப்ப எதுக்கு சம்பாதிக்கிறான், உணவு, உடை, இருப்பிடம்ங்கிறது நான் கோல் பிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் சர்வைவல். அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. பிக்ஸ் பண்ண வேண்டாம்ல சாஸ்திரம் சொல்லிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு கோல் பிக்ஸ் பண்ணுவோம் எல்லாருமே, உணவு, உடை, பேசிக் நெசசிட்டி ஃபார் லைஃப். முதலில் உயிர் வாழ என்ன தேவையோ அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும். நல்ல பசி, சாப்பாடு கிடைச்சா போதுன்னு தோணும். வடை லட்டெல்லாம் நம்ம ஆசைப்பட மாட்டோம். நல்லா பசிக்கிறவனுக்கு என்ன வேணும், சாப்பாடு போடுங்கன்னு கேட்பான தவிர எனக்கு 4 வடை கொடுங்கன்னு லட்டு கொடுங்க கேட்க மாட்டான். சோ ஃபர்ஸ்ட் என்னது நெசசிட்டி, உயிர் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம். ருசி அறியாது ஃபர்ஸ்ட் பசிக்கு என்ன வேணும், உணவு, பேசிக் நெசசிட்டிஸ். அதை வந்து அவன் தேடிக்கிறான். அடுத்தது இதுக்காக அவன் என்ன நடக்குது, அது கோல் பிக்ஸ் பண்ணி அதுக்கான முயற்சியை அவன் இறங்குறான். உணவு, உடை, இருப்பிடம். சரி, ஓகே, ஒருத்தன் கோல் பிக்ஸ் பண்ணிட்டான், லைஃப் செட்டில் ஆகிறான். செட்டில் ஆகிறான்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப்ல செட்டில் ஆகணும். லைஃப்ல செட்டில் ஆகணும்னா இதுதான் அது பேசிக் செட்டில் ஆகிறது. இப்போ எல்லாம் கிடைச்சிருச்சு, உணவு, உடை, இருப்பிடம். ஆனா அதோட மனிதன் திருப்தி அடைகிறானா, இல்லை, இல்லவே இல்லை. இப்ப இந்த 3 கிடைச்சு ஒரு இடத்த மனிதன் திருப்தி ஆகணும்னா ஜெயில ஒரு பையன் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது, உணவும் கிடைக்குது, உடையும் கிடைக்குது, இருப்பிடம் கிடைக்குது. எல்லாரும் ஜெயில சந்தோஷமா இருக்கிறாங்களா என்ன, இல்லையே. என்ன வெளியில வரணும் தான் நினைக்கிறீங்க, அதேதான். அப்ப எந்த மனிதனும் இதோட என்ன ஆகுறது இல்ல, மனம் நிறைவு வருவதில்லை. ஃபர்ஸ்ட் இதத்தான் பிக்ஸ் பண்றான், அதையும் அச்சீவ் பண்ணிடுறான். ஆனாலும் அவனுக்கு நிறைவு என்பது மனதில் வருவது கிடையாது. அடுத்த கோல், அடுத்தது அர்த்தம் முடிஞ்ச, இது அர்த்த புருஷார்த்தம். ஃபார் பேசிக் நெசசிட்டிஸ் அவன் கோலை பிக்ஸ் பண்ணித்தான் ஆகணும். பசிக்கும், உணவு சம்பாதிக்கணும்னு பிக்ஸ் பண்ணித்தான் ஆகணும். வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறான், அது கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனால சாட்டிஸ்பாக்சன் அவனுக்கு வர்றதில்லை. அப்ப என்ன நினைக்கிறான், கொஞ்சம் இன்பம், அத காம புருஷார்த்தம். கொஞ்சம் இன்பத்தை தேட ஆரம்பிப்பான். பேசிக் நெசசிட்டிஸ் ஃபில் ஆனோன்னு எதை தேடுறான், கொஞ்சம் இன்பம். 2 இட்லி 3 இட்லி வயிறு நம்பிடுச்சு, பேசிக் நெசசிட்டி. ஒரு வடை இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஒரு அல்வா குலோப்ஜான் இருந்தா நல்லா இருக்குமே. நிறைய பேரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றாயிட்டு நிறைய வச்சிருப்பாங்க. கல்யாணத்து கூட்டத்தில் பார்த்தா பாக்குறப்ப உள்ள டைனிங் ஹால் விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த செக்ஷன் இருக்குது, ஐஸ்கிரீமு என்னென்னமோ கொடுக்குறாங்க. நல்லா கட்ட தெரியாது எனக்கு. அப்போ அதெல்லாம் என்னது, உள்ள வந்து பசி ஆகுறது. அதை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நாடுறதெல்லாம் என்னது, இன்பம். அதை அவன் தேடிக்கிறான். நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அந்த 4 இட்லியோட ஒரு மனிதன் பசியானோன்ன ருசியை அவன் தேடுகிறான். பசி ஆறுன உடனேயே அவன் திருப்தியாவது இல்லை, ருசியை தேடுகிறான். சோ ஏதோ சாப்பாடு கிடைச்சதா உயிர் வாழ்றதுக்கு, ஏதோ உடை கிடைச்சதா, ஏதோ ஒரு வீடு கிடைச்சதான்னு மனிதன் திருப்தி அடைவது இல்லை. சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் இன்பம், சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் இன்பம். அதனாலதான் ஃபுட் இண்டஸ்ட்ரி இப்படி போயிட்டு இருக்குது சொசைட்டிக்குள்ள. சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் இன்பம், ட்ரெஸ் கேட்கவே வேண்டாம், அது ஒரு ஃபேக்டரி
ஒரு உடை எதுக்காக? வெட்கம் என்கின்ற உணர்வை மறைப்பதற்காகத்தான் உடை. ஆனா அதுக்கு மட்டும் அவன் ஆர்டர் பண்றதில்ல. அதுக்கு மட்டுமே எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். நோ, ஒரு ஃபங்க்ஷன் போனா இப்படி போகணும், அப்படி போகணும், அவங்களோட எச்சா போனா அவங்க என்ன போட்டு வந்தாங்க, இவங்க என்ன போட்டு வந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் வேற தயாரிச்சு ஃபுட் ஃபேக்ட்ரியும் சரி, ட்ரெஸ் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியும் சரி கொண்டாந்து ப்ரொடக்ஷனை கொண்டாந்து தள்ளுறாங்க. அப்ப என்ன, ஏன் இதெல்லாம்? இப்பத்திக்கு வெட்கத்தை மறைப்பதற்கு எனக்கு ஒரு உடையின் மனிதன் திருப்தி அடையாதனால அடுத்து என்ன போறான்? அதுல ஒரு டிஃபரெண்டா ட்ரெஸ், அது வேற. ஏதோ கொஞ்சம் ஆசைப்பட்டு போடுறதுங்கிறது வேறீங்க. யாருமே போடாத ட்ரெஸ் நான் போடணும். எனக்கு இந்த சைக்காலஜி ரொம்ப நாளா புரியல. எல்லாரும் ட்ரெஸ் போடுறாங்க, நாமளும் போடுறோம். ஆனா இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு சாரி வாங்க போனா அந்த பொண்ணு பிள்ளைக்கு இது வரைக்கும் யாருமே வாங்காத புது மாடலை போடுனா ஒரு ஜவுளிக்கு போயிட்டு 10 கடை ஏறணும். என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. ஒரு கடைக்கு போறாங்க, இங்க நல்லால, அடுத்த இது இங்க ஈரோடு இல்லாம வேற ஊடு போய் அதெல்லாம் பிக்ஸ் பண்ணி போய் இதெல்லாம் எல்லாம் கட்டின புடவை, இதெல்லாம் பழைய மாடல், இதை 10 கடை ஏறி சாயங்காலம் காலையில முகூர்த்த வேலை வாங்க போய் முகூர்த்த நேரம் புடவை வாங்கும்போது பாத்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணி. அதுல இருந்து யாராவது ஜவுளி கூப்பிட்டாங்கன்னா நோ, நம்மளால வாழ்க்கை எப்படி வேஸ்ட் பண்ண முடியாதப்பா. ஒரு 2 புடவைக்கு காலையிலிருந்து அது 7 மணி. அப்போ ஒண்ணுதான் எடுத்திருக்காங்க. நீ அடுத்த புடவை எப்ப எடுத்தாங்களோ என்னதே, நாங்க ரிட்டர்ன் பேக் வந்தாச்சு, இதுக்கு மேல தாங்க முடியல. என்ன போயிட்டு இருக்கு? அப்ப மனிதனுக்கு என்னது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு காசியா புடவை வாங்குறான், ஓகே. அதுல உடனே என்ன நினைக்கிறான்? யாருமே இல்லாத கட்டாத ஒரு ட்ரெஸ். இதெல்லாம் எங்க? காமம் டு த கோர், காமம் டு த கோர். அப்ப என்ன ஆகுது? அடுத்ததா இதுக்காக என்ன ஆரம்பிக்கிறான்? 10 கடை ஏறி சாயங்காலம் வரைக்கும் 7 மணிக்கு ஒரு உடவை வாங்குறான். இது என்னதுதான்? ஒரு தேடுதல், கோல். அவன் என்ன கோல் பிக்ஸ் பண்ணிட்டான்? யாருமே கட்டாத ஒரு சரி நான் கட்டணும். கோல் பிக்ஸ் பண்றானா? அலையறானா பொழுதா வரைக்கும்? அது வெட்டியா நல்லதாங்கிற பேச்சு இல்ல, அலையறியா. எஸ், அது எந்த கோல், எந்த தேடுதலுக்குள்ள வருது? காம புருஷா. ஒரு செப்பல் வச்சுட்டா போதும். எங்க ஒரு பேர் தாங்க நம்ம எப்ப இருந்தாலும் ஒரு செப்பல் தான் போட முடியும். எல்லாரும் அத்தனை செப்பா வச்சிருக்காங்க. ரெட் சாரிக்கு ரெட்டு, இந்த சுடிதாருக்கு வேற ஒரு செப்பல் வேறையாமா. உடவை கட்டுறது சுடிதாருக்கு போட முடியாது. அதுல இந்த மாடர்ன் ட்ரெஸ், இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு இந்த செப்பல், அப்பப்பப்பா அது ஒரு இண்டஸ்ட்ரி ஓடிட்டு இருக்குது. சோ காமம் காமம் காமம், தேடுதல் தேடுதல் தேடுதல், தேடிக்கொண்டே இருக்கிறான். அடுத்த தேடுதல், அடுத்தது இத. இப்போ அடுத்த ஒரு தேடுதல் இருக்கும், அது தர்ம புருஷார்த்தம். தர்மம்னா இந்த இடத்துல புண்ணியம்னு அர்த்தம். இப்ப இவன் இந்த மாதிரி அடைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன். இப்ப எல்லாம் என்னது? ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆயிருப்பா, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல பணம், வீடு, வேணுங்கிற பொருள்கள், ஓரளவுக்கு அது திருப்தியெல்லாம் சாகிற வரைக்கும் ஆக போறது இல்ல, ஏதோ ஓரளவுக்கு திருப்தியான பொருள், ஒரு குடும்பம் எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கல. வீடு, உணவு, உடை, எல்லாமே, உறவுகள் எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அவனுக்கு மொல்ல ஒரு பயம் வரும். என்ன தெரியுங்களா? இதெல்லாம் என்னை விட்டு போயிடக்கூடாது, இந்த பயம். அப்ப அவன் என்ன பண்றான்? இதை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப இது எப்படி எனக்கு வந்தது? அப்ப சாஸ்திரத்தின் மூலியமோ, விருத்த விவகாரம் அப்படின்னா பெரியவர்கள் மூலியமாகவோ சாஸ்திரத்தின் மூலியமாகவோ என்ன தெரிஞ்சுக்கிறான்? டேய், உனக்கு இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் அக்கௌண்ட்ல வச்சிருந்த புண்ணியம். யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, தாத்தா பாட்டி அம்மா அத்தை, இல்ல ஒரு சாஸ்திரம் குரு, யாரோ ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, டேய் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கு என்ன காரணம்? அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்திருக்கு. சில பேர் இந்த உலகத்துல நல்லா இருந்தா பத்தாது, நான் மறு உலகம் போனா என்ன சொல்றது, இக அமுத்திரம்போ, இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கிறது பத்தாது, அடுத்த உலகத்துக்கு போனாலும் அமுத்திர, அங்கேயும் நல்லா இருக்கணும், அங்க அதுக்கு ஏதாவது இங்க இருந்தா பண்ணலாமா, அந்த உலகத்துல போய் நான் நல்லா இருக்கிறதுக்கு. எப்பவுமே பாருங்க, மனிதன் என்ன பண்ணதில் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்தா பரவாயில்ல, இதுக்கு இங்கேயும் நான் போயிடக்கூடாது, அதே மாதிரி அடுத்த உலகத்துல போய் நான் நல்லா இருக்கணும், செத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கணும், செத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதுக்கு ஏதாவது சாஸ்திரம் சொல்லுதா, 4 பெரியவங்க சொல்றாங்களா, செஞ்சு வை, செத்ததுக்கு அப்புறம் போய் நல்லா இருக்கணும். சோ அதுக்காக என்ன பண்றான்? புண்ணியத்தை தேட ஆரம்பிக்கிறான். எந்த விதத்து தானமோ தர்மமோ முதல்ல புரிஞ்சுக்கிறான். புண்ணியத்தினாலதான் அனுபவிச்சுன்னு புரிஞ்சவன், எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க, புண்ணியத்தினாலதான் இதை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு புரிஞ்சவன் புண்ணியத்தை தேட ஆரம்பிக்கிறான். புண்ணியம் அதிக, அதுக்குண்டான உழைப்பு, அதுக்குண்டான கோலு, அதுக்குண்டான சாதனம், அவன் அதை செய்ய பண்றான். ஏன்னா எந்த ஒரு கர்மத்தை பண்ணினாலுமே திருஷ்டம்னு ஒண்ணு, அதிர்ஷ்டம்னு ஒண்ணு. இப்ப அந்த கர்மத்துல கிடைக்கிற திருஷ்ட பலனை நீங்க உடனே அனுபவிக்கலாம். திருஷ்ட பலன்னா நீங்க கோயிலுக்கு போறீங்க, ஒரு மன அமைதி இருக்குன்னா அதுக்கு பேர் திருஷ்ட பலன். ஆனா அது மூலியமா உங்க அக்கௌண்ட்ல என்ன ஆகும்?
அதிர்ஷ்டம். அதைத்தான் நம்ம தமிழ்ல அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அது உண்மையில் அதுக்கு பேரு அதிர்ஷ்ட பலன். கண்ணுக்கு தெரியாத பலன் உங்க அக்கௌண்ட்ல புண்ணியமாக ஆட் ஆகும். தர்மத்துக்கு உட்பட்டு செயல் செய்தல், இறை வழிபாடு, இந்த மாதிரி கர்மங்கள் நீங்க பண்ண வேதத்தில் சொல்லப்பட்ட ஹோமங்கள், யக்னங்கள், தவம் இதெல்லாம் பண்ண உங்களுடைய அக்கௌண்ட்ல புண்ணியம்ங்கிற ஒரு அக்கௌண்ட் ஏறி போகும். அதுக்கு பேர் அதிர்ஷ்ட பலன் பேர். லக்குன்னு இங்கிலீஷ் சொல்றாங்க, தமிழ் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்ங்கிறான். அதைத்தான் இறைவன் சொல்றாரு, அது நீ எப்போ செஞ்ச புண்ணியம் அக்கௌண்ட்ல இருக்கும், அது என்ன கொடுக்கும்? சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சொன்ன அதுக்காகத்தான் தானம் தர்மம் எல்லாம் மனிதன் கோலா பிக்ஸ் பண்ணி கோயிலுக்கும் தானத்துக்கும் தர்மத்துக்கும் அவன் செலவு செய்கிறான். கோல் பிக்ஸ் பண்றான், அதுக்குண்டான கர்மத்தை அவன் செய்து கொண்டு போகிறான். இது மூணாவது புருஷார்த்தம். அடுத்தது நாலாவது ஒரு புருஷார்த்தம். தமிழ்ல சொன்னீங்கன்னா பொருள், அறம்பொருள் இன்பம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அறம்ங்கிறது தர்மம், பொருள்ங்கிறது அர்த்தம். தமிழ் இருக்கு, திருக்குறள் எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு அவர். சோ தர்மம்ங்கிறது அறம் புண்ணியம், அர்த்தம்ங்கிறது பொருள், காமம்ங்கிறது இன்பம். அறம் பொருள் இன்பம். அடுத்து நாலாவது புருஷார்த்தம் என்ன? தமிழ்ல வீடு பேருன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். வீடு பேரு, எஸ் வீடுன்னு சொல்லுவோம், அதை வீடு பேரு, அதுவும் வீடு. அது தமிழ்ல, இங்கிலீஷ் சமஸ்கிருதத்துல அதுக்கு பேர் மோக்ஷ புருஷார்த்தம். தமிழ்ல அதுக்கு பேரு வீடு பேரு. மோக்ஷம் அப்படிங்கிறது என்னதான்? அது ஒரு வஸ்து தான். இதெல்லாம் எப்படி பொருளோ அதுவும் என்னதான் ஒரு, அதாவது நான் என்ன அடுத்து தேடுதல் மோக்ஷ புருஷார்த்தம். இங்க மனிதன் என்ன தேடுறான் அப்படின்னா, இந்த நான் மூணையும் என்னென்ன ஃபர்ஸ்ட் 3 1 2 3 பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மூணுலையும் தேடிக்கொண்டிருந்தவன், வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தவன் பரீட்சிய லோக்கான் அப்படின்னு ஒரு வேர்டு போடுவார் முண்டக்கோபனிஷத்துல. அவனுக்குள் பூர்வ ஜென்மத்து புண்ணியமோ இந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ விட்டகரை தொட்டகரையோ அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகும். அவங்கதான் இந்த புருஷார்த்தத்துக்குள்ள கோலா பிக்ஸ் பண்றவங்க, அவங்கதான் பரீட்சியா லோக்கான். என்னன்னா அவன் என்ன திங்க் பண்ண ஆரம்பிப்பான்னா, எல்லாம் சரி மனநிறைவே வரமாட்டேங்குதே, எதை பண்ணினாலும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லையே, மனசுக்குள்ள தொக்கி தொக்கி நிக்குது. எத்தனை சம்பாதிச்சாலும், எத்தனை உணவு உடை இருப்பிடத்துக்குள்ள எவ்வளவு நாள் உறவுகள் உணவு உடை இருப்பிடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறமே, ஆனா எனக்குள்ள என்ன வரல, ஒரு பூரண நிறைவு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒருத்தருக்கு ஸ்பார்க் ஆகும். அது யாருக்கு? சகஸ்ரேஷு, கோடியில ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தனுக்கு தான் இது ஸ்பார்க்கே ஆகும். அதுக்கப்புறம் அவன் டிராவல் பண்ணி சிரவணமான குவாலிஃபை பண்ணி அதெல்லாம் விடுங்க, இந்த ஸ்பார்க் வர்றக்கே, நான்காவது கோல் வர்றக்கே அவனுக்குள்ள என்ன வரணும்? ஒரு ஸ்பார்க். எனக்கு ஒரு பூர்ணமான ஒரு நித்தியமான ஒரு எதை தேட ஆரம்பிக்கிறான்? நித்தியமான ஆனந்தம். எல்லாத்திலயும் ஆனந்தம் கிடைச்சிச்சு, நானும் பார்த்துட்டேன். உணவுடைய நெசசிட்டி தேடும் போது ஒரு ஆனந்தம் கிடைச்சது, காமத்தை போகும்போது தேடி போகும்போது ஒரு ஆனந்தம் கிடைச்சது, புண்ணியத்தை தேடி போகும்போது எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சது. ஆனா அதெல்லாம் அநித்தியமா போகுது என்னை விட்டு. எனக்கு நித்தியமா ஒண்ணு வேணுமே, நித்தியமான ஆனந்தம் எனக்கு வேணுமே, இதுதானே நான் தேடுறேன், ஏன் எனக்கு இதுல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு ஸ்பார்க் அவனுடைய எண்ணங்களில் ஒரு, அது எப்படின்னு கேட்டா சுவாமிஜி எப்படிங்க சில பேர்த்துக்கு மட்டும் இது வருதுன்னு கேட்டா, அது ஒரு ஸ்பெஷல் புண்ணியம்பா, ஏதோ போன ஜென்மம் பண்ணி வச்சிருப்பான் போ விடு, அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு காரணம் அவனுக்கு அந்த ஸ்பார்க் ஆகும். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா 99.99 பீப்புள் இந்த மூணுக்குள்ளே விட்டு இந்த திங்கிங் வராம இருக்கிறவங்க தான் 99.99 பீப்புள் ஆஃப் த சொசைட்டி. 99.99 எங்க நின்னுறாங்க? அர்த்தம் காமம் தர்மம் இதுக்குள்ள அவங்க போராடி கொண்டு வாழ்ந்து பழகி விடுகிறார்கள். ஆனா இந்த ஸ்பார்க் வர்றது ரொம்ப ரேர். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? நித்தியமா எனக்கு ஒண்ணு வேணும், அழியாத ஆனந்தம். அவன் கேட்கறது என்னதான்? நிறைவு, ஆனந்தம், நித்தியமான நிறைவு ஆனந்தம் எனக்கு ஆனா சொல்ல தெரியாது, இதுதான் வேணும்னு அவனுக்கு சொல்ல தெரியாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு சலிப்பு தட்டி இருக்க வாழ்க்கையில, அவ்வளவுதான். அந்த எக்ஸ்பிரஷன் சலிப்புன்னு தான் வாயில சொல்ல முடியும். அது இறைவன் தான் காட்டி கொடுக்கிறாரு.
உனக்கு நீ தேடுறது நித்தியமான ஒன்னடா, நீ தேடினது எதுலயும் உனக்கு கிடைக்கலடா, இதுதான் நீ தேடுறதுன்னு சொல்லி கொடுக்குற இறைவன் வேணும். ஏன் நமக்கு என்ன தோணும், சலிப்பு தட்டி போச்சு, வாழ்க்கையில சலிப்பு தட்டி போச்சு, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பசங்களும் சொன்ன வச்சுக்க, பிள்ளைகளும் கேட்க மாட்டேங்க, பேரம்பேத்திங்க எல்லாம் நை எல்லாத்துக்குள்ள எல்லாம் போய் ஒரு மனசுல எப்படி வந்து நிப்ப கடைசியில் ஒரு எம்டினஸ் அல்லது ஒரு சலிப்பு. அது ஏற்படும் போது அது சலிப்பை அவங்க மறக்கறக்கு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க தவிர இது ஏன்னு சிந்திக்கிறவங்க வெரி ஃபியூ, வெரி வெரி ஃபியூ. அப்ப என்ன பண்றான், எதை தேட ஆரம்பிக்கிறான், நித்தியமான ஒரு விஷயம். அப்ப சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டானா ஒரு குரு அவனுக்கு கிடைச்சிட்டு அந்த டைம்ல யாரு கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு சலிப்பு தட்டுற சமயத்தில் குரு கிடைக்கணும். நீங்க பாருங்க, அதுக்கு முன்னால குரு வந்திருப்பாரு, நாங்கெல்லாம் வரமாட்டோமே, எங்களுக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன், இப்ப வந்தா குடும்பத்தை பார்க்க முடியாது, போங்க ஜி, உங்களுக்கு வேற வேலை இல்லை, போங்க ஜி, உங்களுக்கு தான் இதெல்லாம் லாய்க்கு, எங்களுக்கு லாய்க்கலையும் துரத்தி விட்டுருவோம். அப்புறம் சலிப்பு வந்து நாம ஒரு மென்டலி என்ன ஆயிருது, எதையும் கிரகிக்கிற சலிப்புல என்ன ஆயிரும் தெரியுங்களா, அன்ஃபிட் டு ஸ்டடி சாஸ்திரம் ஆயிரும். ஒரு ஸ்டேஜ் ஆயிரும், ஒரு 70-80 ஆயிடுச்சுன்னா அன்ஃபிட் டு ஸ்டடி சாஸ்திரம். ஏன்னா அந்த சலிப்புல இருந்து நம்ம மனம் ரொம்ப டு த கோர் வீக் ஆயிருக்கும். அந்த ஸ்டேஜ்ல குரு வந்து தட்டினாலும் வந்து உட்கார்ந்துருவாங்க பாவம், சொல்லி கொடுக்குற கிளாஸ் எல்லாம் கேட்பாங்க பாவம், ஆனா என்ன ஆகாது, உள்ள ஒண்ணுமே போகாது. அது ஒரு ஸ்டேஜ். ஸோ ரொம்ப லக்கா தெரியுங்களா, அந்த சலிப்பு வர நேரத்துல ஒரு குரு வந்து கதவை தட்டுறாரு பாருங்க, அவங்க எல்லாம் தான் தி கிஃப்டட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஏன்னா எப்ப கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க அந்த குருவை, முன்னால கிடைச்சாலும் துரத்து விட்டுருவீங்க, பின்னாலவாக நீங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்க, ஆனா மண்டைக்குள்ள எதுவும், ஏன்னா ராகத்வேஷம் டு த கோர், சலிப்புல மனம் வீக்கா இருக்கும். ஸோ அந்த சலிப்பு வர்ற நேரத்தில் யார் வந்துடணும், எப்படிங்க வராரு, ஈஸ்வரா சங்கல்பம், we don't know. நம்மளுடைய புண்ணியம், இறைவன் என்ன பண்ணுவார் கரெக்டா, அந்த இடத்துல ஒரு குரு வந்தார்னா அவர் சொல்லுவார், டேய் நீ தேடுறது, ஏன்னா அவர்கிட்ட போனா சாஸ்திரம் அவர் மூலியம் தான் பேச முடியும், இறைவன் வந்து ஏங்க தானாவா பேச போறாரு. சோ குரு முக்கேன்னு அவர் பேசுவார் உங்ககிட்ட, டேய் நீ தேடுறது நித்தியமான ஆனந்தத்தை தேடுற, ஆனா நீ போயிட்டு இருக்கிற பொருள் எல்லாம் வந்து எது அர்த்த தர்ம காமம் எல்லாம் வந்து ஆனந்தத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல, ஆனா நித்தியமான ஒரு ஆனந்தத்தை இந்த 3 தேடுதலிலும் உனக்கு கிடைக்காது. அப்பதான் அப்படின்னு காது கேட்க ஆரம்பிக்கும், அடப்பாவுமே என்னத்தை நம்ம தேடணும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, இதை நீ பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், சாதன சதுர்சிய சம்பத்திய குவாலிபிகேஷனை வளர்த்திக்கணும்னு குரு பின்னால அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த மோட்ச புருஷார்த்தத்தை எதுக்கு, நித்தியமான ஒன்னை அடைவதற்கு அவன் வாழ்க்கையை கோலா பிக்ஸ் பண்றான். நித்தியமான ஆனந்தத்தை பெறுவதற்குத்தான் கோலை பிக்ஸ் பண்ணணுமே தவிர கிளாஸஸ் வரதுங்கிறது எதுக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நித்தியமான ஆனந்தத்தை நீங்க தேடினீங்க, நித்தியமான ஆனந்தத்தை கொடுப்பதற்கு குருமுக்கேன அவரு உங்களுக்கு கை கொடுத்து உதவிட்டு இருக்கிறார் இறைவன். அதுக்குத்தான் வகுப்புக்கு வர்றமே தவிர பொழுதுபோக்குக்காகவோ எல்லாரும் போறாங்கக்காகவோ வர்றதல்ல. எனக்கு நித்தியமான ஆனந்தம் வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன படிக்கிறேன், சாஸ்திரம் படிக்கிறேன்னு புரியறக்கே 5 வருஷம் வகுப்புகள் வந்து எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கும் கொஞ்ச நாள். ஏன்னா நடுவில் வந்து சேர்றேன் பாத்தீங்களா, எதுக்கு கிளாஸ் போகுதுன்னு புரியறதுக்கு பல நாட்கள் ஆகும் சில பேருக்கு. அதனாலதான் அடிக்கடி இந்த தத்துவ போதத்தை நடுவில் கொண்டாந்து அப்பப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்கா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா நடுவில் வந்தவங்களுக்கு அது என்னத்துக்கு படிக்கிறேன்னே தெரியாம ஒரு வருஷம் 2 வருஷம் ஓடிடும். அது வேற வழி இல்லை. நம்ம ஒருத்தருக்கு தத்துவபாதம் வந்தோடனே எங்க தத்துவபாதம் ஆரம்பிக்க முடியும், கஷ்டம். இது அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப என்ன நடக்குது, இப்ப இறைவன் என்ன பண்ணிட்டாரு, பக்கா ஸ்கேன், நம்ம மனதை பக்கா ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, இதுதான் உன் பிரச்சனை. ஸ்கேன் எப்படி நீங்க டாக்டர் போனீங்கன்னா அந்த ஸ்கேன் எடு அந்த ஸ்கேன் எடுங்கிற மாதிரி நம் மனதை ஸ்கேன் எடுத்து இறைவன் நமக்கு இப்ப கொடுத்துட்டாரு. இதுதான் இப்ப நீ தேடுவது என்ன, நித்தியமான, இதுதான் ரிப்போர்ட். ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன, மண்டையில என்ன நீ தேடிட்டு இருக்கிற, நித்தியமான ஆனந்தம் இஸ் த ஸ்கேன் ரிப்போர்ட் ஃப்ரம் பகவான். நீ அதை தேடினால் மட்டும்தான் 100%. ஏன் தெரியுங்களா, அது தமிழ்ல வீடுன்னு திருவள்ளுவர் பேர் வச்சாரு, அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. நான் ரொம்ப நாளா யோசிப்பேன், எப்படி அதுக்கு வீடுன்னு, வீடுனா ஹவுஸ் தானே. நீங்க பாருங்க, அங்கதான் அவர் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். நீங்க உங்க காலில இருந்து எங்கெங்கயோ போறீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஆனா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ரிலாக்ஸ்ட் சாட்டிஸ்பாக்சன், ஒரு ஃப்ரீ.
அதுதான். அப்போ இந்த மூணுல என்ன கிடைக்காது? நோ ரிலாக்ஸேஷன். அந்த வீடுங்கிறதுக்கு வந்தா தான் அவன் என்ன ஆகிறான்? மனிதன் ரிலாக்ஸ்ட். அதுக்கு தான் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மோட்சத்துக்கு தமிழ்ல அழகான பேரு வீடு. ஆனா சில பேர்த்து வீட்டுக்குள்ள வந்தாதான் பிரச்சனை ஆரம்பிக்காதீங்க, அது வேற கதை. யூஸ்வலா வீடுங்கிறது ரிலாக்ஸிங் பிளேஸ், சரிங்களா? அதனால வீடுன்னு பேர் வந்தது. ஓகே, இப்ப அடுத்தது பிகினிங் 4 புருஷார்த்தம் படிச்சோம். இப்ப மோட்சத்தை பத்தி தெளிவா நம்ம என்ன படிக்க போறோம்? அதுக்காகத்தான் வகுப்புங்கிறது புதுஜா போதும். நித்தியமான ஆனந்தத்தை அடைவதற்குத்தான் வேதாந்த வகுப்பு. ஏன்? நான் அதைத்தான் தேடிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு அது தெரியல. இறைவன் இப்ப காமிச்சிருக்காரு, நீ தேடுவது வேற மோட்சம், ஆனா நீ போயிட்டு இருக்கிறது 1 2 3. அதுல உனக்கு வீடு கிடைக்காது, ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. நீ 4ஆவதுக்கு வந்தீங்கன்னா தான் ரிலாக்ஸேஷன். இறைவன் இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது 4 புருஷார்த்தத்தை ஒரு புருஷார்த்தமா மாத்தணும். ஈவன் தோ நீ அர்த்தத்தை தேடினாலும், தர்மத்தை தேடினாலும், காமத்தை தேடினாலும், நீ எதை நோக்கித்தான் ஓடிட்டு இருக்கிற? ரிலாக்ஸ்டு வீடு, மோட்சத்தை தேடித்தான் ஓடுற. ஆனா அது தெரியாதனால இதுதான் நீ தேடுறட நீ நினைச்சிட்டு இருக்கிறேங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல இன் டீட்டெயில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.